நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்டு எந்நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். இது பாரதி வாக்கு. சட்டப்படி நியாயப்படி உபன்யாச சக்கரவர்த்தி பேசி அமர்ந்த பிறகு நாம் பேசுவது அதிக பிரசங்க. 3 இடங்களுக்கு நம்மை அழைத்து சென்றது நீங்கள் எல்லாரும் ரசித்து கேட்டீர்கள், நானும் ரசித்து கேட்டேன். ஆனால் எனக்கு 2வது இடம் மிகவும் பிடித்திருந்தது. வெண்பொங்கல், கேசரி, வடை, புளியோதரை என்று அதுதான் சாகத்தின் மிச்சமாக இருந்தது. மிதுனத்துக்கு அஷ்டமத்தில் சனி என்றால் மகரத்துக்கு ஜென்ம சனி. என்னை இங்கே அழைத்து வந்தது என்னுடைய இனிய நண்பர் அரசு பரமேஸ்வரன் என்றுதான் முதலில் நான் நினைத்தேன். ஆனால் அப்படி அவரை அழைக்கச் செய்தது இந்த அனுமனும் நரசிம்மரும் தான் என்பதை வந்த பின் நான் உணர்ந்து கொண்டேன். என்னை பொறுத்த மட்டில் இது எனக்கு ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி அப்படி என்று நான் கருதவில்லை. இது ஆன்மீக அழைப்பு. நீங்கள் எல்லோரும் என்னுடைய ஆத்ம பந்துக்கள் என்றே நான் நம்புகிறேன். அப்படித்தான் ஒரு உணர்ச்சி எனக்கு இப்பொழுது மேலிடுகிறது. இது போதாதென்று இன்றைக்கு நெரூருக்கும் சென்று வந்தேன். அந்த அதிஷ்டானத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த மண் எப்படிப்பட்ட மண் என்கின்ற சிலிர்ப்பு என்னுடைய மனத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் எனக்கு ஏற்பட்டது. நேற்றைக்கு என்னை கடத்தி சென்று ஐயப்பன் கோயிலில் பேச வைத்த குருமணி என்றவர், நான் பெயர் வைத்திருக்கிறேன், குருமணி அவர்கள். அங்கே கூட இதைத்தான் நான் சொன்னேன். விவேகானந்தர் சொன்னார், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அடிப்படை இயல்பு இருக்கிறது. அதை அடிநாதம் என்று நாம் கருதலாம். எந்த நாடு தனக்கு சுயமான அடிநாதத்தை பின்பற்றி செல்லுகிறதோ அது முன்னேறும். அதிலிருந்து முரண்பட்டு விலகி சென்றால் அது பின்னடைவுதான் சந்திக்கும் என்று. பிரான்ஸ் நாட்டுக்கு காதல் என்றும் அமெரிக்காவுக்கு பொருள் தேடும் வேட்கை என்றும் பட்டியல் போட்டு சொல்லி வந்து விவேகானந்தர் இந்திய நாட்டின் அடிநாதம் ஆன்மீகம் என்றார். அந்த ஆன்மீகம் என்பதற்கு அழகான விளக்கம் நம்முடைய டாக்டர் கொடுத்தார். நம்பிக்கை தான் ஆன்மீகம். அதனால தான் நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பிவிட்டோம் என்றார் பாரதி. நம்பிக்கை முக்கியமா, அனுபவம் முக்கியமா? நம்புவதால் அனுபவத்தை அடைகிறோமா, அனுபவத்தை அடைவதால் நம்புகிறோமா என்கின்ற கேள்விகளுக்கு பாரத நாடு எப்பொழுதோ பதில் சொல்லிவிட்டது. இந்த பதில் என்ன தெரியுமா? நம்பிக்கை தான் அனுபவம். நம்பிக்கை தான் அனுபவம். இந்த நாட்டிலே எழுத படிக்க தெரியாத பாமரர்களை நான் லட்சக்கணக்கில் சந்தித்திருக்கிறேன் கும்பமேளாவில். பாரத நாட்டில் இன்றைக்கும் பண்பாடும் கலாச்சாரமும் அறமும் விருந்தோம்பலும் மனித பண்புகளும் வாழ்கின்றன என்றால் அதற்கு காரணம் ஒருபோதும் படித்த பண்டிதர்களால் அல்ல, எழுத படிக்க தெரியாமல் ஆனால் இறைவனை முழுக்க முழுக்க நம்புகின்ற அந்த பாமரர்கள் தான் காரணம் என்பதை நான் கண்கூடாக என்னுடைய இமய பயணத்திலும் கும்பமேளா போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாகவும் தெரிந்து கொண்டேன். எனவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு பேச்சோடு அவர் சொன்னாலும் டாக்டர் சொன்ன அந்த சொல் என்னை மிகவும் எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆன்மீகம் என்றால் நம்பிக்கை, அவ்வளவு பீரியட். அதுக்கப்புறம் அதை விளக்க வேண்டிய தேவை. இப்போ வெகு நாட்களுக்கு பிறகு, ஆண்டுகளுக்கு பிறகு கூட சொல்லலாம், இதே நண்பருடைய தமிழ் குரலை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி. வந்த இடத்தில் பார்த்தால் தமிழ் சங்கம், நகைச்சுவை மன்றம், கம்பன் கழகம், ட்ரினிட்டி மகளிர் கல்லூரி, இதற்கெல்லாம் போதாது, இதெல்லாம் போதாது என்று குருவாயூரப்பன் வேற எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான மன்றமாக இங்கே அமைந்திருக்கிறது. இந்த ஆன்மீக வேள்வியில் கண்ணதாசனை எதற்காக நான் எடுத்துக்கொண்டு பேசலாம் என்று வந்தேன் என்றால் அதில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. எந்த விதமான எத்தனமும் இன்றி பெரும் முயற்சியும் இன்றி கண்ணனுடைய அடியார்கள் வரிசையிலே கண்ணதாசனை நான் வைக்கவில்லை, அவர் இருப்பதை காண்கிறேன். நான் அவரை ஏற்றி வைக்க வேண்டியதில்லை. அவர் அங்கே இருப்பதை, இயல்பாக இருப்பதை நான் அவருடைய பாடல்கள் மூலமும் கவிதைகள் மூலமும் அவை இரண்டின் மூலமும் அவருடைய மனம் எப்படிப்பட்ட மனமாக இருந்தது என்பதை தரிசித்து அதன் மூலம் உணர்ந்தேன். எனவே இதுதான் சரியாக வரும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடன் வாழ்ந்த காரணத்தால்
நெறியாக வாழவில்லை என்ற காரணத்தால் நாம் கண்ணதாசனை விலக்கிவிட முடியாது. நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தால் ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். நீங்க எத்தனை அடியார்களுடைய வாழ்க்கை இருக்கோ அவர்களுக்கு பின்புறம் இருக்கு. எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் அ ஃபியூச்சர் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் அப்படி ஒதுக்கி விடக்கூடாது. அவரிடமிருந்து வெளிப்பட்டது என் கண்ணதாசனுடைய பாடல்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்த பாடல்கள் அல்ல. ஆனால் நம்மோடு கூட நடந்து வந்து நமது தோளில் தட்டி நாம் மேலும் நடப்பதற்கு தெம்பு தருகின்ற பாடல்கள் கவிதை. அவருடைய மனம் திறந்த மனம். அதனால் அவர் பட்ட அடிகள், அந்த பட்ட அடிகள், அதிலிருந்து அவர் பெற்ற பாடங்கள் நமக்கு படிப்பினை தருகின்ற பாடல்களாக அமைந்துவிட்டது. இதுதான் கண்ணதாசனுடைய ரகசியம். வெளிப்படையான மனம் இருக்கணும். நான் உனக்கு ஒரு நல்ல கருத்து சொல்லினேன் அப்படி ஒரு நாளும் சொன்னது இயல்பாக நடந்து போகும் பொழுது பெரும்பாலும் அவர் தான் சறுக்கி விழுந்த கணங்களில் இருந்து பெற்ற பாடங்கள், அதனால் விளைந்த பாடல்கள் தான் இன்றைக்கும் நமக்கு ஈர்ப்புடன் இருக்கின்றன. ஏன் நம்ம ஈர்ப்பது அந்த மாதிரி பாடல்கள் தான். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை போது பிரச்சனை தீர்ந்ததா இல்லை. ஆனா அந்த பிரச்சனைகளை காட்டிலும் உயரமாக நாம் நிற்பதற்கு அந்த பாடல் வரிகள் இன்றைக்கும் துணை செய்கின்றன. எனவே நம்பிக்கை தான். அந்நாள் தொடங்கி ஆண்டு பல ஆனாலும் இந்நாள் வரைக்கும் எனக்கு அவனே தெய்வம் என்பேன் என்றார். அந்நாள் தொடங்கி ஆண்டு பல ஆனாலும் இந்நாள் வரைக்கும் எனக்கு அவனே தெய்வம் என்பேன். கண்ணனை நான் கண்டு கனிந்து விட்ட நாள் முதலால் மன்னனை போல் இந்த மண்டலத்தில் வாழ்கின்றேன். அதுதான் நம்பிக்கை. என்ன தரும் கேட்டீங்கன்னா, செல்வம் தருமா, சிறப்பு தருமா, அதெல்லாம் வேற. மன்னனை போல் இந்த மண்டலத்தில் வாழ்கின்ற மதப்பை தரும் நம்பிக்கை. பயமேது வாழ்வில் பறந்தாமல் உள்ளவரை, சனி பெயர்ந்தால் என்ன பெயராவிட்டால் என்ன, பயமேது வாழ்வில் பறந்தாமல் உள்ளவரை, துயரேது வாழ்க்கையிலே துயோனை காணும் வரை, எல்லாமும் கண்ணன்தான், எங்கேயும் கண்ணன்தான், நல்லார்க்கே என்றும் நாயகனே கண்ணன்தான், கண்ணனை நான் நினைக்கின்றேன், கவலை எல்லாம் மறக்கின்றேன். இது கண்ணதாசனுடைய கவிதை. இதுதான் சாரம். கண்ணனை நான் நினைக்கின்றேன், கவலை எல்லாம் மறக்கின்றேன். கபீர்தாசன் சொல்லுவார், இந்த இதயத்திலே ஒன்று ராமன் இருக்கலாம், உள்ளே ஒன்று ராமன் இருக்கலாம், இல்லை கபீர்தாஸ் இருக்கலாம். இருவரும் சேர்த்து கொடுத்து நம்ம நடத்த முடியாது. உண்மைதான். நான் நம்புகிறேன், ஆனால் அது நம்பிக்கையாக. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு, அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பது பாரதியுடைய வாக்கு. அந்த வரியை அப்படியே எடுத்துக்கொள்கிறார். நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு என்கின்ற அந்த வரியை எடுத்துக்கொண்டு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்பதை மாற்றி நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு என்று இந்த பல்லவியை எடுத்துக்கொள்கிறார். நல்லவர்க்கும் தீயவர்க்கும் வைக்கிறார். நல்லவர்க்கும் ஏழையர், அது ஒரு மரபு. 2 பேர் இருக்காங்க, 2 சாதி இருக்கு இந்த உலகத்துல சொல்ல வந்த அவை. இட்டார் பெரியோர், ஏற்றார் சிறுகுலத்தோர் சொல்லல, இடாதார் சிறுகுலத்தோர் சொல்ல. அது மாதிரி நல்லோர்க்கும் தீயவர்க்கும் சொல்லல, நல்லோர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. ஏழை என்கின்ற சொல் செல்வமின்மையை மட்டும் குறிப்பிடுவது அல்ல. ஏழை என்றால் அறியாமையில் இருப்பவன் என்று பொருள். அடியார்கள் தங்களுடைய தேவார பாடல்களிலும் சரி, பாசுரங்களிலும் சரி, அவர்கள் ஏழை என்கின்ற சொல்லை பயன்படுத்தும் பொழுது இந்த கையில காசு இல்லாமல் புலம்பியவர்களா அவர்கள். காசு இல்லாத காரணத்தால் இந்த காசினியை ஆண்டவர்கள் இன்றைக்கும் ஆண்டு கொண்டிருப்பவர்கள் அடியார்கள். ஏழ்மை என்பது அறியாமையை குறிக்கின்ற ஒரு சொல் என்பதையும் புரிந்து கொண்டால் நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனை காப்பு என்பதை நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. பிற மனிதர்களிடம் இறைவனை காண்பதே சரியான வழிபாடு என்று விவேகானந்தர் பரமஹம்சரிடமிருந்து தெரிந்து கொண்ட பெரிய பாடம் என்று அவர் குறிப்பிடுகிறார். என்னுடைய குருநாதரிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் எது என்னவென்று கேட்டால், பிற மனிதர்களிடம் இறைவனை பார்க்க முடிகிறதா வந்தான் என்று கேட்டார். முடியுமானால் என்னுடைய வழிபாடு சரியாக இருக்கிறது என்று பொருள் என்று சொல்கிறார். அருமையாக. இப்பொழுது இங்கே இந்த அவையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மகா மனிதர்கள் இருக்கிறீர்கள், ரசிகர்கள் இருக்கிறீர்கள். உங்களில் பார்க்க முடியாத தெய்வத்தை என்னால் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது மீண்டும் மீண்டும். இதுதான் உண்மை, இதுதான் அறிவு, இதுதான் டாக்டர் சொன்ன நம்பிக்கை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எப்படி சொல்றார் கண்ணதாசன்? எப்படி இருக்கும் நம்பிக்கை? பொறுப்பெல்லாம் அவன் என்று போய் விழுந்தால் வழி எங்கும் வந்த
பொறுப்பெல்லாம் அவனென்று போய் விழுந்தால் வழி எங்கும் போகும்போது செருப்பாவான். இறைவன் செருப்பாகும். அவனுக்கு என்னவர் சர்வ் காட், காட் அலோன் சர்வீசஸ். அதுக்காக சொல்றார், பொறுப்பெல்லாம் அவனென்று போய் விழுந்தால் வழியெங்கும் போகும்போது செருப்பாவான். மழை வந்தால் குடையாவான், உன் பக்கம் தீயோர் வந்தால் நெருப்பாவான். நாடும் நீ நீராடும் துறையாவான், நிறத்தினாலே கருப்பாவான், காரியத்தில் வெளுப்பாவான். கண்ணன் எனும் கங்கை தானே. அருமையான ஒரு கேள்வி. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏழை எப்போ வந்தான்? ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும். என்னால முடியலப்பா, நான் வரேன். என்னால் முடியும்னு வச்சு செய், ஏன் செய்யணும் விட்டுருவோம். என்னால் முடியலையா, நீ வந்து காப்பாத்துனா அங்க வந்துடும். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தார். என்ன கொண்டு வந்தான்? கையில் ஒரு தீபம் எடுத்துக்கொண்டு வருகிறான் கண்ணன். நம்மை பார்ப்பதற்கு அவனுக்கு வெளிச்சம் தேவைப்படாது, நாம் அவனை பார்ப்பதற்கு நமக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது. அந்த வெளிச்சத்துக்கு மறுபெயர் நம்பிக்கை. நமக்கு நெஞ்சிலே நம்பி கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்றார். அது மாதிரி நிகழும். நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு. பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான். பரந்தாமன் சந்நிதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தான் தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். யாரு மூடர்? தான் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறவன் மூடன் போல. முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சந்நிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம். சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம். சந்நிதானம். கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா கண்ணா, கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும்.
கவலைகளை உன்னிடத்தில் தந்தே கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தே கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். என்ன ஒரு அருமையான டாக்டர் சொல்றீங்க, நீங்க கை தட்டிங்கன்னா நான் தண்ணி குடிச்சுக்கேன். இப்போ இறைவனை அடைவது, நெருங்குவது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்க, இறைவனை அனுபவிக்கும். இப்ப நீங்க பாட்டை நீங்க ரசிக்கிறீங்களே, இதுக்கு காரணம் உங்களுடைய இலக்கிய அறிவா இல்ல ரசனை. ரசனை யாருக்கு இருக்குதோ அவன் பழைச்சான், அவன் சுத்தி இருக்கிறவங்களும் பழைச்சான் இல்லையா? ரசனை இல்லாதவன் பக்கத்தில் இருக்கவே கூடாது. எமினென்ட்லி அவாய்டபிள் கம்பெனி. நல்லா ரசிக்கணும். அப்ப இறைவனை எப்படி நம்ம அடையிறோம் அப்படின்னா அனுபவிக்கணும். இறைவனை அனுபவிக்கணும். இப்போ அக்ஷராவும் அக்ஷயாவும் இங்க நடனம் ஆடிய போது அவங்க அனுபவிச்ச அந்த சின்ன குழந்தைகள், அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டேஜ் ஃப்ரைட் இருந்தாலும் கூட அதை தாண்டி அந்த பாட்டில் அவங்க போய் லயிச்சு அதை அனுபவிச்சு செய்யும்போது நமக்கும் அது ரசனையா இருக்குது. உண்மைதானா? தலையாட்டு நல்லா நல்லா இருக்கு. அது ஒரு கலையோடு சம்பந்தப்பட்டு இருப்பது என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த வரங்களில் ஒருபோதும் கலையிலிருந்து விலகி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவன் அனுபவிக்கணும். ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யணும். வாயார அவன் நாமத்தை சொல்ல வேண்டும். கண்ணா அப்படின்னு கண்ணா கூப்பிடலாம்ல. பையனுக்கு சாமி பேரை வைக்கிறோம். நான் கூப்பிடும்போது அந்த நினைப்பில் கூப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். பையன் மேலே அன்பு இருக்கும், பையனுக்கு நம்ம மேல பாசம் வரும். ஆனா சாமி பேர் மறைஞ்சு வெங்கட சுப்பிரமணியம்னு பேர் வச்சுட்டு ஜிங்கிலூன்னு கூப்பிடுவாங்க. அதுல அப்ப சாமி நினைப்பு வராது. மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்றேலோர் என்பாவாய். எப்படி கொஞ்சிராப்பா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அப்போ ஆண்டாள் சொல்லும் போது கோவிந்தா என்பது ஒரு சொல்லாக இல்லை, ஒரு வாக்கியமாக இருக்கிறது. கோவிந்தா என்று அவர் சொல்லும் போது அப்படி இருக்கு. தமிழை பாடி அளித்த கண்ணன் என்னும் இந்த ஒளி வடிவை நான் என்ன சொல்லி பாடுவது என்று நம்மாழ்வார் திகைத்து போய் நிற்கிறார். இவனை எப்படி நான் கொண்டாடுவேன்? இவனை எப்படி சொல்றது? என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய அன்றைக்கு என்று என்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்தமிழ் பாடிய ஈசனை ஆதியாய் நின்ற என் சோதியை என் சொல்லி நிற்பேனோ அப்படின்றார் நம்மாழ்வார். அந்த உருக்கம் நமக்கு வேண்டும். கொடுக்கப்படுவது உருக்கம், அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு. எதை வேணா வெல்லலாம். நம்முடைய ஆணவத்தை வெல்லுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. வெல்ல வேண்டும் என்றால் வெல்லம் போல இனிக்கின்ற அவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். எப்படி சொல்லணும்? அதுதான் கண்ணதாசன் சொல்றாரு. சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்லணும்? ராம் 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 ராம். உணர்ச்சியே வராது. உணர்ச்சி வேணும், பக்தி உணர்ச்சி வேணும். மெல்ல மெல்ல சொல்லுகிறார். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. ஒரு மாற்றம் என்பது எப்பொழுது நிலைக்கும் என்றால் அது மெல்ல மெல்ல அந்த மாற்றம் நடக்கும் போதுதான். இல்லையா? இப்படி விதை போட்டு புஷ்னு செடி வந்து வைங்களேன், காக்க கனகவேல் காக்கன்னு ஓடிடுவோம் நம்ம ஐயா இல்லையா? அதாவது அந்த பருவத்துல வந்தாதான் நல்லா. மாற்றம் என்பது மெலிதாக மென்மையாக மெல்ல மெல்ல அடங்கும். அந்த சொல்ல அழகு இல்லையா? சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல அழகா போட்டார் பாருங்க. அப்போ எப்படியெல்லாம் சொல்லி பார்க்கலாம். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. எண்ணம் என்னும் ஆசை படகு செல்ல செல்ல பெண்மை வெள்ளம் பெருகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள. எண்ணம் என்னும் ஆசை படகு செல்ல செல்ல
வெள்ளம் பெருகும் பெண்மை உள்ளம் துள்ள துள்ள கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் இல்லம் இல்ல. தென்றல் இன்று பாடும் பாடல் என்ன என்ன, தென்றல் இன்று பாடும் பாடல் என்ன என்ன, சின்ன கிளிகள் சொல்லும் கதைகள் என்ன என்ன, கண்ணும் நெஞ்சும் ஒன்று கொன்று பின்ன பின்ன. அது என்ன, கண்ணு நான் தான் முதல்ல அங்கே பார்ப்பேன், இல்லை மனசு நான் தான் நினைச்சேன், அதனால் நான் தான் முதல்ல பார்ப்பேன் அப்படியே போட்டி கண்ணும் நெஞ்சும் கண்ணனை காண்பதில் யார் முதலில் காண வேண்டும் என்று போட்டியிடுகின்றனவா. அப்போ நான் என்ன செய்வேன், இது ரெண்டு இந்த பாடுபடுத்தினா நான் என்ன செய்வேன், என்னை துன்பம் செய்யும் எண்ணம் என்ன என்ன, கண்ணும் நெஞ்சும் ஒன்று கொன்று பின்ன பின்ன, என்னை துன்பம் செய்யும் எண்ணம் என்ன என்ன, கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல. ஆஹா லலலலலலலா, ஆஹா லலலலலலா, அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம். என்ன வித்தியாசம், வெட்கத்துக்கும் நாணத்துக்கு என்ன வித்தியாசம்? என்னுடைய நண்பர் பாவேசு அழகா சொன்னார், நானும் நீயும் இருக்கும் பொழுது வேற யாராவது பார்த்தால் வெட்கம், நானும் நீயும் இருக்கும் பொழுது வேற யாருமே அங்கு இல்லை என்றால் உன்னை பார்க்கும்போது எனக்கு வருவது நாணம். அழகான ஒரு அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் நாணம், ஆசை நெஞ்சை சொல்ல போனால் அச்சம் அச்சம், அன்றும் இன்றும் அதுதான் நெஞ்சில் மிச்சம் மிச்சம், கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் எல்லாம் இல்லை. அது எதனால கண்ணனுடைய அடியார்கள்ல நான் கண்ணதாசன் பார்க்கிறேன் அப்படின்னா, அவருடைய எல்லா காதல் பாடல்களிலும் கண்ணன் இருக்கான், அவருடைய எல்லா கண்ணன் பாடல்களிலும் காதல் இருக்கு. அதுதான் அடியாருடைய குணம். கண்ணே மணியே என்று ஒரு யோகி கொஞ்சுவதில்லை, ஒரு ஞானிக்கு அங்க தயக்கம் இருக்கிறதோ கொஞ்சுவதில்லை, பக்தன் தான் கொஞ்சுகிறான். அடியவர்களாக இருப்பவர்கள் தான் அப்படி ஆண்டவனை, தனக்கும் ஆண்டவனுக்கும் இடையே ஒரு இடைவெளி இருப்பதாக, தொலைவு இருப்பதாக அவர்கள் கருதுவதே இல்லை. ஆனால் என்றைக்கும் தன்னோடே இருப்பவனை, என்றைக்கும் தன்னிலே என்னை வைத்து பாதுகாப்பவனை எங்கோ இருக்கிறான் என்று அவ்வப்போது நினைத்துக் கொண்டு இயங்குவதும் அடியவர்களுக்கு இயல்பு. எது ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதோ அதைத்தான் நாம் தேடுகிறோம். You are looking for something which is already given to you. எது நம்மை அழைக்கிறதோ அதைத்தான் நாம் நாடுகிறோம். அப்படித்தான் இருக்கு கண்ணதாசனுடைய மனநிலை. அதுதான் இப்போ எதனால் கண்ணன் இறங்கி வருகிறான், அவதாரம் என்பது எப்படி நிகழ்கிறது, ரொம்ப சாதாரண சொற்களில் சொல்லி விட்டு போகிறார். என்னுடைய குருநாதர் சொல்வார், it is the righteous indignation of the wise man which brings down avatar அப்படின்றார். அடியார்களுடைய அறச்சீற்றம் தான் இறை என்று சொல்லப்படுகின்ற பரம்பொருள் மனித உருவை எடுத்து அவதாரமாக இறங்கி வருவதற்கு காரணம் என்று குருநாதர் சொன்னருடைய விளக்கம். எப்படி வரான், மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் கூட ஒரு சிறப்பை சேர்த்துக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல், அடியார்களுடைய அறச்சீற்றம் தான் ஆண்டவன் அவதாரமாக இறங்கி வர காரணம் என்பது. அதில் கூட ஒரு நகாசு வேலை சேர்த்துக்கிறார். ஏன்னா ஆழ்வார்கள் ஓதிய அந்த மொழி, தமிழ் மொழியை கேட்டு இது எங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம படைப்புல நம்ம மீறி ஒன்று இருக்கே, அதை தெரிந்து கொள்ள உருவமே, அது என்னன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக இறங்கி வருகிறார் என்று கூட ஒரு நயத்தையும் கண்ணதாசன் இதிலே சேர்க்கிறார். ஏனென்றால் கவிஞர்கள் அவர்களை காட்டிலும் அடியவர்கள் ஆண்டவனையே பாடிக்கொண்டிருந்த அடியார்கள். அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால், அதையும் என் குருநாதர் தான் எனக்கு சொன்னார். ஆண்டவன் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவன் தோளிலே கை வைத்து என்ன எழுதுகிறாய் நீ என்று எட்டி பார்த்தவர்களாம் நம்முடைய. ஒரு அருமையான வார்த்தை. பாரதி மாதிரி கவிஞர்களோ, வள்ளுவர் மாதிரி பெருந்தகைகளோ, ஆழ்வார்கள் மாதிரி
நாயன்மார்கள் மாதிரி அவர்கள் எப்படின்னா, ஆண்டவன் படைப்பு என்கின்ற கவிதையை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய தோளில் கை வைத்து என்ன எழுதுகிறாய் நீ என்று எட்டி பார்த்தவர்கள். மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தார். ஓதிய மொழி கேட்டு கண்ணன் வந்தான். கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். வாரணம் ஆயிரம் சூழ வலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர் பூரண பொற்குடம் வைத்தும் புறமெங்கும் தோரணம் நாட்ட கணக்கட்டே தோழி. அது இந்த பாட்டில் வருகிறது. அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். நீங்க பேசின பேச்சினுடைய எதிரொலி என்ன செய்யும், நாளன் செய்யும் வெளிதான் என் செய்யும் சொன்னீங்கல்ல, நீங்க அதுதான் இருக்கிறதுலே கஷ்டமானது. அஷ்டமி நவமி. நவமியில ராமர் பிறந்துட்டார், அஷ்டமிய கிருஷ்ணன் பிறந்தான். இது என்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த வார்த்தையை எப்படி வைக்கிறார் கவிஞர்? அஷ்டமி திதி பார்த்துக்கணும், நல்லா தேர்ந்தெடுத்தான். எதிரா ரொம்ப கஷ்டமான ஒரு திதி அஷ்டமி. அப்ப நான் வர்றதில்லை. எதற்கு அப்படி அவர் வரணும்? நமக்கு ஒரு அறிவுரை. திதியை பார்த்து கோள்களை பார்த்து நாம் அஞ்சக்கூடாது. இந்த சுழற்சியை மீறி இருக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு ஆன்மீகம் என்கின்ற நம்பிக்கை அளிக்கும் என்பதை காட்டுகிறார். அதே மாதிரி மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே பாடுவாங்க. அதுல தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இல் போன்றதும் இன்னாடே என்றார். தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடி இல் போன்றதும் இன்னாடு. யாரு? எங்க அம்மா. எங்க அம்மாக்கு அம்மா தான் பிடிச்சிட்டு இந்த ஈரத்தலை அப்படி இருக்கும். அவங்களோட பொன்னான மேனில இந்த நீர்த்துளிகள் இருக்கும். இப்படி நடந்து போனாங்க. இப்படித்தான் நடந்து போனாங்க. பாரத் காட்டலாம். அதுதான் சொல்றாரு இவர் வந்து கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். எங்க? மார்கழி 14 மங்கையர் இளம் தோளில். இல்லையா? மங்கையர் இளம் தோல்ல அவங்களுடைய கூந்தல் அப்படி இருக்கும் பொழுது பார்க்கிறவங்களுக்கு கண்ணன் ஞாபகம் வந்துருக்கு. கார்குழல் வடிவனும் போது இவளுடைய கூந்தலை பார்த்து அவர்களுக்கு கண்ணனுடைய ஞாபகம் வரும். எப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் பாரு. பக்தி இருந்தாலுடைய இது மாதிரி பார்த்து வராது. அப்புறம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரனார்ல ஆண்டார். அதை சொல்றாரு இவர். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி என்பது அவர் வந்து வசுதேவர் எடுத்துட்டு வந்தது, யமுனை வழிபட்டு எடுத்துட்டு வந்தது. சந்தியில் முகம் மாறி, அதாவது மாலையும் இரவும் சந்திக்கின்ற அந்த அந்தி நேரத்திலே இவன் கடத்தப்படுகிறான், பத்திரமாக எடுத்து செல்லப்படுகிறான். இரவும் காலையும் சந்திக்கின்ற சந்தியிலே முகம் மாறி அப்படின்னா, அவர் தேவகி பக்கத்துல படுத்திருந்த அந்த குழந்தை இல்லையே, இப்போ அது அங்க போயிடுச்சு. அந்த குழந்தையுடைய முகம் மாறி நமக்கு தெரியுது, அவளுக்கு தெரியாது. இன்னும் அவன் மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கும். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி. இன்னொன்னு, துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்குகின்ற சந்தி. என்ன ஒரு சின்ன சொல்லுல எவ்வளவு நமக்கு நுண்மை கிடைக்குது பாரு. அப்படி வாரணம் மணியாக வலம் வரும் நன்னாளில் மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மாதவன் வடிவாக கண்ணன் வந்தான். மார்கழி 14 மங்கையர் இளம் தோளில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். ஆணவத்தினர் சேர்ந்து பாடுறாங்க. கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான் என்று. ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். அந்தியில் இடம் மாறி சந்தியில் முகம் மாறி சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான். சிந்தையில் சிலையாக கண்ணன் வந்தான்.